அவங்க 2 பேரும் அந்த பையன் விளையாட்டு பையனாட்டு இருக்கான். எனக்கே பார்த்தா விளையாடிதான் இப்ப இந்த கெதில குழந்தைகளை விட்டு பேசிட்டு அந்த குடும்பத்துல போய் எப்படி வாழ்றது? இல்ல அவங்க எதுக்கு என்ன பாத்து நினைக்கிற பொண்ணு இப்படி போய் இவ்வளவு பெரிய பாதகத்தை அவங்க மேல சொல்லலாமா? அண்ணன் தம்பி மேல அவங்க தான் ஃபர்ஸ்ட் சொன்னாங்க. அதுக்காக இப்படி சொல்லுவாங்களாமா? நான் வந்து சொல்ல நான் நீங்க வந்து சரியா சொல்லி கொடுக்கறது இல்லையா பொண்ணுக்கு? இல்ல முதல்ல இதெல்லாம் முடிஞ்சு போச்சு. நீங்க வந்து வரதட்சணை கொடுமைன்னு சொன்னீங்க, நகை அதிகமா கேக்குறாங்கன்னு நீங்க, என்ன என் புருஷன் கவனிக்கிறது இல்லைன்னு சொன்னீங்க. நான் அதை கேட்கலாம்னு நினைச்சேன். இவ்வளவு பெரிய அவங்கள பழி வாங்குறதுக்காக பழி வாங்கவே கிடையாது. நீங்க மத்த ரெண்டும் சொன்னீங்க, எந்த ஒரு இதுவும் கிடையாது. நான் எதுக்கு பழி வாங்குறேன்? நான் கேக்குறேன் அந்த அம்மா, நீங்க கேட்காதீங்கமா அந்த நகையை. பட் இவ்வளவு பெரிய தப்பு சொன்னது அதுக்காக இப்படி சொல்லணுமா? இல்ல நான் பாத்திருக்கேன். இவங்க 2 பேருக்கு மேலே தப்பு இருக்குமா எனக்கு தெரியல. என் மனசை சொல்லுங்க, உங்க அம்மாட்ட நீங்க அப்படி இல்லன்னு சொல்லுங்க. நீங்க போய் சொல்றான், போய் சொல்றான். நான் சத்தியம் பண்ணுவேன். நான் போய் சொல்றேன். நீங்க எப்ப பாத்தீங்க? எங்களுக்கு உங்களுக்கு தெரியாது. இந்த பொம்பளை பிள்ளைகளுக்கு ஒரே அடி எல்லாம் சப்போர்ட் பண்ணி போய் கேட்டிருக்கேன் மேம். நான் போய் கேட்கலாம் பழகுறோம் நாங்க அப்படின்னு சொல்றாங்க. அவர்ட்ட சொல்லிருக்கேன். சோஷியல் செல்ல முதல் பையன் சின்ன பையனா இருக்கிறான், பிரியமா பழகிட்டு இருந்திருப்பாங்களா இருக்கும். அந்த பையனை பழகுவேன். அந்த பிள்ளை சேர்க்க மாட்டாங்க. குழந்தை 4 குழந்தை இருந்தா மட்டும் உனக்கு என்ன வேலை? உனக்கு என்ன வேலை? 4 குழந்தை இருந்தா பேசாம இருக்கு. நீங்க இந்த விஷயத்தை எனக்கு வந்து 4 குழந்தை இருந்தா 2 ஒத்து வரும், 2 வந்து கொஞ்சம் தள்ளி நிக்கும், சண்டை போடும். ஒரு தாய்க்கு 2 குழந்தை இருந்தா 1 இப்படி இருக்கும், 1 அப்படி இருக்கும். ஆனா என் புருஷன் அதிகமா உங்க புருஷன் அவர்கிட்ட பிரியமா இருக்கிறத நீங்க முதலையே பார்த்துட்டு கல்யாணம் பண்ணிருக்கீங்க. யார் முதல்ல கல்யாணம் பண்ண சொல்றீங்க? தப்புமா? எனக்கு தேவையில்லை, எனக்கு எங்க அம்மா தான் வேணும். நீங்க வரதட்சணை கொடுமைன்னு சொன்னீங்க, கண்டிப்பா நாங்க கேக்குறோம்னு சொன்னோம். அதுதான் இருக்கு. குழந்தைய நீ பாக்குறது இல்லைன்னு சொன்னீங்க. பாவம் சின்ன பொண்ணு பாக்கணும்னு நினைச்சேன். இவ்வளவு பழி வாங்கிறதுக்காக இவ்வளவு பெரிய குற்றச்சாட்டு ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் இருங்க. மருமக சொல்றது மருமக சொல்றது தப்புங்க. ஐயோ முழுக்க முழுக்க சும்மா இருங்க. நீங்க எதுக்கும் பேசாதீங்க. அவங்க பேசும்போது அமைதியா பேச மாட்டாங்க. பொண்டாட்டி தலகாணி எடுத்து பாய் எடுத்து கொடுத்தா வெளிய போயிரணும். சைலண்டா பேச மாட்டாங்க. தலையாருமா சொல்லி இது மாதிரி என்ன கேக்குறாங்களே கேளுங்க, கேட்க மாட்டாங்க. நானே அப்பப்ப போய் கேட்க சொல்றேன் அவங்க கிட்ட, மாமா இந்த மாதிரி எல்லாம் பண்றாங்க மாமான்னு. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போமா, பொறுமையா போமா, அந்த மாதிரி எல்லாம் அதான் சொல்றாங்க. ராஜேஷ் மாதிரி இந்த பொம்பளை இவங்க தான் மூணு காரணம் இல்லதான். எல்லாத்துக்கும் கேக்குறது இதுதான். வேற யாருமே கிடையாது. பாருங்க, ஒரு வீட்ல லேடிஸ் கொஞ்சம் டாமினண்டா இருப்பாங்க. அதாவது இவங்க வீட்ல அவரு சாஃப்டான ஆளு, அவங்க கொஞ்சம் வேகமான ஆளு. ஒரு வீட்ல ஆம்பளை வேகமா இருப்பாங்க, லேடிஸ் கம்மியா இருப்பாங்க. அதுக்கு நம்ம ஒரு வீட்ல ஒரு அப்படி இருந்தா அதுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி போனா தான் பொண்ணு குடும்பம் பண்ண முடியும். நீங்க வந்து இப்ப என்ன அவங்க எதிர்த்து புருஷனை மட்டும் கூட்டிட்டு போகணும்னு நினைக்கிறீங்களா? கூட்டிட்டு போன நான் நினைக்கல மேம். ஒரு நிமிஷம் நானே கேக்குறேன், நீங்க கேளுங்க. வாடகை வீட்டுக்கு போக சொல்றாங்கன்னு சொல்றீங்கல்ல, அப்ப அவங்களோட அட்ஜஸ்ட் பண்ணி ஒழுங்கா இருந்திருக்கணும்ல? எவ்வளவு நான் அட்ஜஸ்ட் பண்றது? மூல காரணம் இவங்க தான். உடனே வாடகை வீட்டுக்கு தான் போகணும். சரி முடியலன்னா உடனே வீடு கட்டித்தானே எங்க போவாங்க அவங்க? அவர் சொல்லிருக்காருல, தம்பி இருக்கான், கல்யாணம் பண்ணணும். 2 வருஷமா இவங்க 2 வருஷம் இப்ப எனக்கு ஆக போது. இன்னும் எல்லாம் வாழ்க்கை இருக்காது. நீங்க பண்ற தப்பு. மேடம் இத கேளுங்க ஒரு நிமிஷம். இப்ப இவ்வளவு தூரம் வந்துருச்சுல்ல, இங்க வரல வந்துருச்சுல்ல, இப்ப என் பிள்ளைய எதிர்க்க வச்சு நான் சொல்றேன் மேடம், நான் எங்க வீட்டுக்காரர் சுயமா சம்பாரிச்சு நான் சுயமா லீஸ் தண்ணி பஸ் தண்ணி குடிச்சு நான் அந்த இடத்த வாங்கினேன் மேடம். நான் 20 ரூபா கூலியில இவரை கல்யாணம் பண்ணின்னு வந்தேன். பச்சை தண்ணி லீஸ் தண்ணி குடிச்சுன்னு நம்ம பிள்ளைங்களுக்கு கட்டி அந்த இடத்த வாங்கினேன். இப்ப நான் சொல்றேன், என் மூச்சுக்கு அப்புறம், என் புருஷன் மூச்சுக்கு அப்புறம் தான் மேடம் இனிமே என் சின்ன பிள்ளைக்கு நாளை கல்யாணம் பண்ண கூட அவனை கூட துண்டா தனியா தான் வைப்பேன். இது வரலாம் இவ்வளவு நாள் நான் சொந்தமா உனக்கு என் பிள்ளைக்கு நிஜமா சொல்றேன் மேடம், வீடு கட்டி தரணும்னு ஒரு ஆசை இருந்தது. இன்னொரு இடம் வாங்கி போட்டு வச்சிருக்கேன். ஆனால் இந்த அளவுக்கு இவ்வளோ தூரம் இங்கே வந்ததுக்கு அப்புறம் நான் இனிமே வீடு கட்டி தரமாட்டேன். நான் என்னைக்கு தலையிட முடியாது. உங்களுடைய சுய சம்பாத்தியம், உங்களுடைய நீங்க கஷ்டப்பட்டது, உங்க மனசுக்கு என்ன பிரியமோ அதை செய்யுங்க. நான் என்னைக்கு உங்களுடைய வாழ்க்கைக்கு பாதுகாப்பு கேட்டீங்க. உங்க வரதட்சணை கொடுமை பண்றாங்கன்னு சொன்னீங்க. இனிமே நீங்க அந்த நகை வாங்கி நீங்களா கொண்டு போறீங்க. ஒரு நிமிஷம் அந்த 3 பவுன் வந்து நீங்களா பெருசா போறீங்க. ஒரு நிமிஷம் பேசுறேன். அன்னைக்கு என்னால 12 சவரம் போட முடியாது, இந்த 5 சவரம் தான் போடுவேன்னா நான் கேட்டிருக்க போறது. 8 போடுதான் நான் போடணும் மேடம். அந்த போடுக்கு 1 லட்சம் ரூபாய் கேட்டேன். நல்லா நீங்க சீமந்தத்துக்கு கேக்குறேன்னு இல்ல, விளம்பரத்துக்கு பிற்பாடு அதை கேளுங்களா, நீங்களே சொல்றீங்க. சீமந்தத்துக்கு கூட வரல மேடம், கேளுங்க. நான் சொன்னேன்
அப்போ 5 சவரம் போடணும்னு அவங்க தான் சொன்னது, இவ தான் சொன்னது நமக்கு. நான் என்ன உன் நகை எடை போட்டேன், நான் உன் நகை வாங்கி போய் கடையில வச்சேன். எனக்கு எதுக்கு வந்து எனக்கு எதுக்கு அந்த நகை வாங்கி அவங்களா வச்சுக்கிட்டாங்க. கல்யாணம் பண்ண கல்யாணம் பண்றது புள்ள பார்த்தா எவ்வளவு போன் இருக்குது உங்ககிட்ட கையில? ஒண்ணுமே இல்ல, எல்லாமே புடிங்கிட்டாங்க. ஆமா, எல்லாமே புடிங்கிட்டாங்க. கடன் அடைக்கிறதுக்கு எல்லாம் புடிங்கிட்டாங்க. அடிக்கிறாங்க. யாரு வாங்கி வச்சாங்க இவனை கேளு மேடம். நான் வந்து இப்போ நான் பிள்ளைக்கு தம்பி வச்சது நான் தான் மேடம். ஏன் கடன் வச்சிருக்கேன். கல்யாணத்துல வாங்கின கடனுக்காக நாங்க போட்டு விட்டா நீ வைப்பியா? நான் வச்சிருக்கேன் மேடம். எவ்வளவு வச்சிருக்கீங்க? நான் வச்சிருக்கேன் மேடம். ஒரு 70 ரூபாய்க்கு இருக்கு. என்னால எனக்கு வந்து டைம் வந்து இன்னும் ஒரு எப்படி பார்த்தாலும் ஏன் வச்சாங்க? 2வது வாரத்துல ஒரு 10 மாசம் வேணும் டைம். நாங்க கேட்கல ஒண்ணுமே. 10 மாசம் டைம் தான் எல்லாத்தையும் மூட்டணும். இப்பதான் குழந்தை பெத்துன்னு வரும்போது எல்லாத்தையும் மூட்டினேன். திருப்பி வந்து கொஞ்சம் எல்லாத்தையும் மூட்டல. ஒரு நகை இங்க பாருங்க மேடம். பெரிய மாட்டல மோதிரம் அவ்வளவுதான் மூட்டிக்கிட்டாங்க. இன்னும் பெரிய நகை இன்னும் முங்கி போற டைம் வந்துருச்சு. நான் பேசுறேன் மேடம். ஒரே ஒரு நகை வந்துட்டு 40,000 ரூபாய்க்கு வச்சிருக்கேன். அது தவிர மீதி எல்லாத்தையும் மூட்டினேன். மூட்டி எல்லாத்தையும் போட்டேன். அந்த இன்னொரு செயின் வந்து சின்ன செயின் வந்து ஒரு 25,000 வச்சேன். அதையும் வச்சுட்டு மீதி எல்லாத்தையும் மூட்டியாச்சு. திருப்பி கொஞ்சம் ப்ராப்ளம் வந்ததுனால என்ன பண்ணிட்டேன், திருப்பி எடுத்து இப்போதான் இடையில எல்லாத்தையும் வச்சேன். எனக்கு இன்னும் ஒரு 10 மாசம் டைம் வாங்கி கொடுத்துட்றேன். நான் நகை வாங்கி தரல, உங்க வீட்டுல இருந்து நகை வாங்கினுவா அது வாங்கினுவா நான் விளையாட்டு கேட்டிருக்கேன். நான் விளையாட்டா பேசுனேன், இன்னைக்கு வேணையா வந்து இங்க நிக்குது. நான் விளையாட்டா பேசின விஷயம் வந்து இன்னைக்கு வேணையா இங்க நிக்குது. நான் வந்து மத்தவங்க மாதிரி வற்புறுத்தி வாங்கி வந்து குத்தா நீ நான் எல்லாமே செய்வேன் அப்படி நான் சொன்ன ஒவ்வொரு விளையாட்டா சொன்ன ஒரு விஷயங்களும் இன்னைக்கு என்ன இந்த அளவுக்கு வந்து உட்கார வச்சிருது. வரதட்சணை கொடுமையா? நகையை கேக்குறாங்களா? நான் கேக்குறேன் உங்க அம்மாட்ட வேண்டாமா இனிமே கேட்காதீங்கன்னு சொல்றேன். அடுத்து இந்த பையன் வந்து ஒய்ஃப பாத்துக்க வேண்டாம் பாத்துக்க மாட்டேங்கிறாரா? அப்பா பாத்துங்கப்பா, ஏன்பா பண்ணல நான் கேக்குறேன். ஆனா மத்தபடி அவங்க சம்பாரிச்ச இடத்துக்கு நீங்க கல்யாணம் 1.5 வருஷம் ஆகுது, அதுக்குள்ள அவங்க சம்பாரிச்ச சொத்து வேணுங்கிறது நான் ஒத்துக்கவே முடியாது. சொத்து வேணும் கேட்கல மேம். இப்ப பக்கத்து முதல்ல உங்க அம்மா கூட்டிட்டு வந்து எல்லாத்தையும் கூட்டிட்டு வந்து அவங்கள திட்டுறத ஃபர்ஸ்ட் நிறுத்துங்க. ஹஸ்பண்ட் வேணுமா வேண்டாமா? ஹஸ்பண்ட் வேணுமா வேண்டாமா? வேணும் தான். அவங்க எனக்கு வேணுமா? வெளில விட்டுலாமா? விட்டுட்டு அந்த பையனுக்கு அருமையா 300 கல்யாணம் பண்ணலாம், பண்ணிடலாமா? நீங்க குழந்தைய வச்சுக்கிட்டு என்ன பண்ணுவீங்க? அவங்க பண்ணுவாங்க 300 கல்யாணம். அவங்க பண்ற டார்ச்சர்ல இன்னும் கேட்டா நான் அப்படி கூட இருந்துடலாம். உலகத்துல எவ்வளவு பேர் இருக்காங்க குழந்தைய வச்சுட்டு கஷ்டப்பட்டு இருக்காங்க புருஷனை விட்டுட்டு. அந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு வரைக்கும் உங்களுக்கு அப்படி ஒண்ணும் பெரிய கஷ்டம் இல்ல. அவங்களோட இமேஜினேஷன் தான் அதிகம். உங்களோட இமேஜினேஷன் தான் அதிகம். அவங்க எல்லாமே தனியா வச்சுட்டாங்க. நீங்க நிம்மதியா உங்க புருஷன் உண்டு, உங்க குழந்தை உண்டு, மாமனார் மாமியாருக்கு அவங்க பெத்த பையன் அந்த வயித்துல இருந்தா அந்த பையன் மறந்தான். அந்த பையன் மட்டும் வேணும், அந்த அம்மா வேண்டாம்னா அதே மாதிரி எங்க அம்மா சொல்றாங்கல்ல. அவங்க நீங்க சொல்றதுனால அவங்க சொல்றாங்க. நீங்க அந்த மாமியார் தாங்கி பாருங்க. தாங்குற என்ன விஷயம், தாங்குற மாதிரி நடந்துக்கிறாங்க அவங்க. அந்த பொண்ணுக்கு எவ்வளவு விரைவில் முடியுமோ. 10 மாசம்ங்கிறது 6 மாசத்துக்குள்ள முடிஞ்சாலும் சேர்ந்து உங்க அப்பாவோட ஹெல்ப் நான் செஞ்சிடறேன் மேடம். இனி இந்த ஒய்ஃப் வேணுமா வேண்டாமா? உங்களுக்கு எனக்கு வேணும். வேணும். உங்களுக்கு உங்க ஹஸ்பண்ட் வேணுமா வேண்டாமா? அமைதியா போய் அவரோட நல்ல அருமையான தங்கமான பையன் கிடைச்சிருக்குது உங்களுக்கு. அம்மா அப்பா வேண்டாம்லாம் நீங்க சொல்லக்கூடாது. உங்க அம்மா அப்பா வேண்டாம் நீங்களும் சொல்லக்கூடாது, அவங்களும் சொல்லக்கூடாது. எல்லாரும் போக வரக்கூடாது. அவங்க அம்மா மூட்டி விடுறது. என் வீட்டுக்கு என் பிள்ளைய வரக்கூடாதுன்னு சொல்றேன்ல. என் பிள்ளை என் வீட்டுக்கு வந்தா அங்க போய் மல்லாந்துக்கிறியா? அங்க போய் மல்லாந்துக்கிறியா? நான் பாக்குறேன், நான் பாக்குறேன், மனசார நான் பாக்குறேன், கண்ணால பாக்குறேன். சும்மா இருப்பாங்களா? வேலை இல்ல. சாவர கோயில்ல நான் சத்தியம் பண்றேன் மேடம். அப்படியே எல்லாம் உண்மை பொய்யாயிரும். வீட்டுல வந்து நான் கொண்டு வச்சு வந்த பொண்ணு வரவே இல்ல. அன்னைக்கு ஆத்தா கூட போயிருச்சு அந்த பையன். கொண்டாடி கூட்டிட்டு வீட்டுக்குள்ள நாங்க காலையில 7 மணிக்கு போய் கூட்டு வரோம். 8 மணிக்கு அம்மா கூட போயிட்டோம். முக்கியமான வேலை இருக்குன்னு அம்மாவோட தான் அம்மா பேரு பட்டு பாக்காது. இப்ப 2வது பிள்ளைக்கு பாக்க முடியுமா? வரவங்க எல்லாம் கேக்குறாங்க. வரவங்க எல்லாம் வாழ மாட்டாங்கம்மா, எனக்கு பிடிக்கல. நீங்க ஒரு 5 நிமிஷம் வந்து உன் புருஷன் தலை காட்டிட்டு போக கூடாது. கேப்பீங்களா மாட்டீங்களா? உங்க வாழ்க்கை இனி அந்த ஆளோட தான் நடக்கணும். அந்த பையனுடைய அம்மா அப்பா அவங்க தானே. அவங்கள கம்ப்ளீட் புறக்கணிச்சுட்டு அந்த பையன் கூட மட்டும் நீங்க சந்தோஷமா வாழலாம். அவங்களுடைய நிலம் வேணும், அவங்க சம்பாத்தியம் வேணும். இப்ப வேற மாதிரி பேசுறீங்க. அம்மா நீங்க பேசாதீங்க, நான் பேசலாம். நீங்க அமைதியா உட்காருங்க. தம்பி நல்லா ரிலாக்ஸ். என்ன சொல்றேன், எனக்கு அந்த சொந்த வீட்டுல எனக்கு நான் எப்படி இருந்தேனோ அதே மாதிரி நான் இருக்கணும். வாடகை வீட்டுக்கு நான் போக கூடாது. எனக்கு அந்த இடமும் வேணாம், ஒண்ணு வேணாம்.
சொந்த வீட்டுல நான் இருக்கிற மாதிரி இருக்கணும், அவ்வளவுதான். போய் அப்புறம் தினமும் சண்டை போட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா அவங்க என்ன வச்சிருப்பாங்க? என்கிட்ட சண்டை போடுறது. நான் சொந்த வீட்டுல இடம் கொடுக்க மாட்டேன் மேடம். பாருங்க, நீங்களே பாருங்க. சொந்த வீட்டுல நான் இடம் கொடுக்க மாட்டேன். உங்க மாமியாருக்கு பிரியம் இல்லைன்னா நீங்க கம்முனா வாடகை வீட்டுல இருந்துக்கிறேன். வாடகை வீட்டுல இருக்கிறதா நல்லது. இருந்தாலும் என்னைய அப்படியே பாக்குறது இல்லையா? வேலை முடிஞ்சோன்னா ஆத்தா கேக்குறாங்க. ஒத்தையில உட்கார்ந்திருக்க கரண்ட் போயிடுது. நான் பாத்துட்டேன். நான் கண்ணால இருக்க யாரும் நம்பவே மாட்டாங்க இத. போய் அதே மாதிரி இப்ப யாரோ வாடகை போய் வீட்டுல சொல்றாங்க. வேலையை முடிச்சிட்டு எல்லாம் அம்மா போய் பார்த்துட்டு அப்புறம் ஓட்டு வருவாரா இருக்கும். பாத்துட்டா நீ போணும் அம்மா வீட்டுக்கு ஃபர்ஸ்ட் அது நீ. எப்படி நீங்க அப்படி சொல்ல முடியும்? நான் எதிர்பார்ப்பல புருஷன் அந்த அளவுக்கு நீங்க அன்பா நடந்து அவர் இங்க ஓட்ட ஓடி வரணும். நீங்க வந்து வேற மாதிரி நடந்துக்கிட்டா இப்படி கண்டபடி எல்லாம் பேசினா எந்த பையன் அந்த பையன் காட்டி உங்களை திருப்பி உங்களோட கூட வாழ்றேன்னு சொல்றாரு. எனக்கு அது பிடிக்கவே இல்ல. எனக்கு போய் அவ்வளவு போய் தான். அதையெல்லாம் பேசிட்டு இருந்தா நிக்குமா? இதெல்லாம் நான் கேட்டதான் நீ அவ்வளவு அலட்சியமா கேக்குறாங்க. நீ அவங்க பயங்கர பொய் சொல்றாங்க. என்ன பண்றது? நீ அவ்வளவு போலீஸ் ஸ்டேஷன்ல போறேன்னு பாருங்க, நீங்க சொல்லவே வேண்டியதுல வந்து கொஞ்ச நேரத்திலேயே எனக்கு கிளீனா புரியும். அந்த அம்மா கொஞ்சம் பயங்கரமான கோவக்காரம்மா, நல்ல வாய் பேசக்கூடிய அம்மா தான். ஆனா நீங்க சொல்றது முழுக்க உண்மை இல்ல. இல்லம்மா, போலீஸ் ஸ்டேஷன் போறேன்னா என்ன அது வாய் வச்சுட்டு நீங்க வந்து அவங்களை வந்து நீங்க கடுமையா குற்றம் சாட்டுறீங்க. இல்ல நான் சொல்றேன். ஐயோ அவங்கள நீங்க நல்லபடியா நடந்துக்கிறீங்க, நான் நம்பலமா? நீங்களும் கமெண்ட் இருக்க மாட்டீங்க. நீங்களும் வாய் வச்சுட்டு கமெண்ட் இருக்க மாட்டீங்க. நானும் பேசுவேன். சினுக்குன்னு அங்க போயிருது. அண்ணன் தம்பிங்களை வர வச்சிருது. அதெல்லாம் சண்டை ஒரு பக்கத்துல வராது, ரெண்டு பேரும் பேசுறப்பதான் சண்டை வரும். யாரோ ஒருத்தர் அமைதியாயிட்டா சண்டையா இருக்காது. அவங்க பெரியவங்க, நீங்க வாயை மூடிட்டு இருக்க வேண்டியதான அமைதியா? நான் வாயை மூடினா சீண்டி சண்டை அவங்க. உங்களுக்கு யாருமே தெரிய மாட்டாங்க. எனக்கு நல்லாவே தெரியும். இப்போ சொல்றேன், உங்க மேல தப்பு இருக்கு. அவங்க தப்பே பண்ணியிருந்தா கூட நீங்க அடங்கி போறதுல என்ன தப்பு? எவ்வளவு அடங்கி போயாச்சு. நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு தெரியுமா அவங்க கிட்ட. நானு நல்லா இருக்கணும், அவ்வளவுதான். எனக்கு நானும் அதுக்காகத்தான் இவ்வளவு நேரம் பேசுறேன். பிரிச்சு வைக்கணும்னு வரல. திருப்பியும் ரெண்டு பேரும் நல்லா இருக்கணும். கம்முன்றுங்க, கொஞ்ச நேரம் அமைதியா இருங்கன்னு சொல்லிக்கிட்டே இருக்கேன். நீங்க ரெண்டு பேரும் எங்கிட்டயே இவ்வளவு பேசுறீங்களே, அந்த பையனை எவ்வளவு டார்ச்சர் பண்ணுவீங்க? அமைதியா இருந்து நீங்க பயங்கரமா பண்ணுவீங்கமா? பண்ண மாட்டேன். அவங்கள பேசவே மாட்டேன். நான் இன்ன வரை பேசுனதே இல்ல. கேட்டு பாருங்க, என்னைக்காச்சும் நேரம் வந்து கேட்டு போனான்னு கேளுங்க. எங்க அம்மா சரியான அடி அடிச்சாம தான் வந்தேன். எங்க அம்மா எதிர்க்க போட்டு அடிக்கிறாங்க. எங்க அம்மா அங்க போயிருக்காங்க வாடகை வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம். எங்க அம்மா எதிர்க்க உன் ஆத்தா என்ன வாடகை வீட்டுல வச்சிட்டா உன் ஆத்தாளுக்கு கண்ணு ரெண்டும் அவிஞ்சு போகணும். அப்ப ஏன் ஆத்தா கம்னு வருமா? என்ன பெத்தவங்க கம்னு வருவாங்களா? அப்ப உன்ன பொண்ணு பேசி இருக்கும். அசிங்கமா பேச இவங்க இல்ல, நான் பேசுனா இல்லன்னு சொல்லுவேன். இவங்க அசிங்கமா பேசினால இவங்க எல்லாம் எனக்கு பேச விருப்பம் இல்ல. அவங்க போலீஸ்க்கு போறதுனா போய்க்கலாம். ஒண்ணு இல்ல மாமன், அவ்வளவுதான். பொண்ணு வாழணும்னு நினைச்சா வாழணும்னு நினைச்சுதான் இங்க வந்திருக்கோம் மேம். அப்பனா அமைதியா இருங்க, தொல்லை இல்லாம இருக்கணும், அவ்வளவுதான். நான் எந்திரிச்சு வாக் அவுட் பண்ண எனக்கு கோவம் வருது. எனக்கு பேச விருப்பம் இல்ல. அவங்க மேல தப்பு இல்ல, அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். இந்த பொண்ணு மேலதான் ஃபுல் மிஸ்டேக்.